கேப்சிகம் எக் ஃப்ரை செய்யலாம் வாங்க. இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது எண்ணெயில் கடுகு வெடித்த உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். இப்போது பச்சை மிளகாய் வந்து நீட்டு வாக்கில் அரிஞ்சு அதையும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் வந்தாச்சு. இந்த கேப்சிகம் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் ஏ அண்ட் சி வந்து நிறைஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடுறோம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது என்ன பண்ணலான்னா, இப்போது வந்து உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு விடுங்க. இப்போ 3 முட்டையை எடுத்து அதையும் உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிகிட்டே வாங்க. முட்டை பொடி மாஸ் அளவுக்கு நம்ம பிடிச்சி பாருங்கள். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள் இருக்கு இல்லையா, சிக்கன் மசாலா தூளும் எக்குக்கும் செம்ம காம்பினேஷனுங்க. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதை போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச கேப்சிகம் எக் ஃப்ரை தயார்.